திரு ராஜாராம், இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு இந்த கட்சின்றத அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தானே, நீங்க ரீடிங் இருக்கும், அப்சர்வேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்திருக்கணுமேனு ஸ்ரீராம் சொல்றார். காவல்துறை இப்போ வந்து நீங்க முதல் இடத்துக்கு அவர் வரல, திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர்ல போகவே முடியல, 12 மணி ஆயிடுச்சுன்னு திருப்பி வந்துட்டாரு. அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை வந்து அப்ப இந்த இடத்த இன்னும் அவங்க இந்த கட்சி இப்படி தான் செயல்படுது, இதனுடைய தொண்டர்கள் இப்படி இருக்காங்க, கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை அணுகியிருக்கணுமா? அதாவது சார் சியாம் சார் சொன்னாங்க அங்கே வந்து அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் அங்கே மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருந்து அவர் தான் இது கொடுத்துருக்காரு, மனு கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு கீழே அடுத்த ரேங்கில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்கள அவர் ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும், உங்கள் ஏரியாவிலேருந்து வரக்கூடியவங்களும் நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்த்துக்கணும், அவங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, மரத்தில் ஏறாமல் நீங்கள் பார்த்துக்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் ஏறாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் தானே டெபியூட் பண்ணி அது ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணும். அது பார்க்காம இருந்துட்டு அவர் வந்து அனுமதி மட்டும் கேட்டு அதுக்கான பயிற்சி இல்லாத அல்லது அனுபவம் இல்லாத ஒருத்தங்க இப்பதான் களத்துக்கு தேர்தல் இதுல வந்து அனுபவமே இது சாதாரண விஷயம். நம்ம இது வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல்ல தலைமை வந்து அவங்க வராங்கன்னா அவங்க வண்டிக்கு முன்னாடி 500 பேர்லேருந்து 5000 பேர் மூவ் பண்ணுறாங்க. அதை அவங்க அலோவ் பண்ணலாமா? அதனால் அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா இன்ச் பை இன்ச்சா மூவ் பண்ணுறாங்க, வண்டியை போகவே விடல. ஆனா பார்க்கல அது அவர் தொடக்கத்தில் காவல்துறைக்கு நன்றி கூட சொன்னார் திரு விஜய், என்ன வந்து இங்க கொண்டு வந்து விட்டதே காவல்துறை தான். அது உள்ள அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அவர் ஏர்போர்ட்ல இருந்து எஸ்கார்ட் பைலட் போட்டு சர்னா எந்த இடத்துக்கு வருமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அங்க பேசிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிருக்கணும். ஆனா ஒரு கூட்டத்தை திரட்டி கூடவே வச்சுக்கிட்டு இன்ச் பை இன்ச்சா மூவ் பண்ணி போய் அப்புறம் போய் இங்க பண்றதுக்கு வந்து என்ன ஆகுது? அதோட விளைவு நீங்க வர லேட்டாக அவங்க இருந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க காலையிலேருந்து உணவு இல்லாம குழந்தைங்க, பெண்கள் அவங்க எல்லாம் தாங்குவாங்களா? அதை இந்த சூழ்நிலையில் அவங்களே வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப க்ஷீணிச்சு போய் டீஹைட்ரேஷன் ஆகி இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மேல இருந்து குதிக்கிறதோ, மேல இருந்து கிளைய இடிஞ்சு விழுதோ, இவங்க மேல இருந்து போனவங்க அந்த தகரம் இடிஞ்சு விழுறதோ, அவங்க மேல விழுந்து அவங்க தாங்குவாங்களா? இதெல்லாம் அவங்க உணர்ந்து பார்க்கணும். நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம சொல்லிதான் நம்ம பேசுறோம் அப்படிங்கிற பாக்கிறதுக்கு தான் இந்த பப்ளிக் வந்திருக்காங்க. அவங்க தான் நமக்கு ஓட்டு போட போறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நிச்சயமா நம்ம முகத்தை காட்டணும், அதே சமயத்தில் அவங்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அது போக பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு நடிகர், இன்னைக்கு தான் அரசியல் தலைவராக அவர் பார்க்குற ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும், குழந்தைகளுக்கு நிச்சயமா இருக்கும், இளைஞர்களுக்கு இருக்கும், இளைஞர்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்க இருந்தால் தான் உங்க உயிரை காப்பாத்தினாதான் உங்க குடும்பத்தை பார்க்க முடியும். அந்த தாய் மாற்றுக்கருத்தே இல்லை, கட்சிகள் வரலாம், தலைவர்கள் வரலாம், போலாம், நம்முடைய புள்ள வருமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நிக்குது. அது வந்து யாரும் அவங்களுக்கு அவங்க சேஃப்டியை பார்க்கக்கூடிய எண்ணமே இல்லை. காவல்துறை இதுல சில தவறுகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, விசாரணை நடக்குது. அதுல வந்து சார் சொன்னாரு அவ்வளவு காவலர்கள் இருந்தார்களா, யாரோ ஒரு பெண்மணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை காவலர்கள் இருந்தாங்க, யார் யார் இருந்தாங்கன்னு லிஸ்ட் எடுப்பாங்க. நாளைக்கு அவங்க இருந்தாங்கன்னா நம்மளை விசாரிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதெல்லாம் போய் சொல்ல முடியாது. ஆனா என்ன நடந்தது விசாரணை பண்ணுவாங்க, விசாரணையில தெரிய வரும். ஆனா யார் தவறு செய்திருந்தாலும், காவல்துறையா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்காரங்க இருந்தாலும் சரி, இந்த மரத்துல ஏறி அதனால வந்து இது மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, இவர் டிலே பண்ண இருந்தாலும் சரி, அவங்க மேல் கடுமையான நடவடிக்கை எடுங்க. போயிருக்கிறது 41 உயிர்கள், இன்னும் எத்தனை போகும்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலை இந்த மேல் வரக்கூடாது. சார் சொல்றது கூடுதலாக ஒரே ஒரு பாயிண்ட் தான். காவலர்கள் எத்தனையோ, அந்த காவலர்கள் அவ்வளவு பேரும் என்னென்ன வேலைகள் அங்க செய்தாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்க கூடும். சில காட்சிகள் நமக்கு வந்து ஒரு போட்டியில நல்ல அம்பையரை நமக்கு நினைவு இருக்காது, தப்பா டிசிஷன் கொடுக்கறவங்களை மட்டும்தான் நினைவு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போனா தான் காவலர்களை பற்றி நம்ம பேசுவோம். அவங்க சரியான விஷயங்களை ஏற்கனவே செய்திருந்தாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம பேசுவோம். எத்தனை காவலர்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? காயப்பட்டவங்களை தோல்ல போட்டு தூக்கிட்டு கையில பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் வந்தது. அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. காவல்துறை அதுல ஏதாவது தவறு இருந்தா நிச்சயம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. மணிகண்டன் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் காவல்துறை எல்லாம் செய்திருக்குது, எல்லாருமே அதுல கடமையோட செயலாற்றி இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எந்த இடத்துல அப்ப குறை இருக்குன்னு பாக்குறீங்கன்ற கேள்வி முன்வருது. ஒண்ணு இல்லைங்க, சியாம் சாருக்கு தெரிஞ்ச ஒரு பழைய நிகழ்ச்சியோட சொல்லிட்டு நான் நீ கேட்ட கேள்விக்கு வரேங்க. திமுகவில் திரு கருணாநிதி அவர்களுக்கு எம்ஜிஆருக்கும் பிரச்சனை ஏற்பட்டப்ப கருணாநிதி அவர்கள் பேசிட்டு இருக்கிறப்பதான் எம்ஜிஆர் திட்டமிட்டே அந்த ஸ்டேஜுக்கு போவார், அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவார் அப்படின்னு அப்ப எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். விஜய் தன்னை கிட்டத்தட்ட அந்த மாதிரி நினைச்சுக்கிறார் சார். தான் ஒரு எம்ஜிஆர், மக்கள் 10 மணி நேரம் 15 மணி நேரம் காக்க வச்சு நான் போனா இன்னைக்கு அரசியலையே மாற்றி போட வந்தவனான் அப்படின்னு அந்த அட்டென்ஷன் சீக்கிங் மலினமான அரசியல் பண்றார் அப்படிங்கறதுல நான் மாற்று கருத்து இல்ல. மனசாட்சியோட கேட்கிறேன், இதுல திமுக அரசாங்கம் அரசியல் பண்ணவில்லையா? 40 அதான் என்ன அரசியல் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அதான் கேட்கிறேன், என்ன அரசியல் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதுல
சார் விஜய் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கோ கொடுக்கிற இடம் விஜய்க்கு பொருந்தாதுங்கிறது நம்ம ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் ஐஎஸ்க்கு தெரியாதா? பொட்டக்காட்டுல தான் கொடுப்போம் அப்படின்னு கோர்ட்ல போய் வாதாடி இருக்கலாமே. நீ ஒரு நடிகர் கூட்டம் வந்து நாளைக்கு செத்து போனீங்கன்னா இந்த அரசாங்கம் பதில் சொல்ல முடியாது, கோர்ட்ல போய் வாத வச்சிருக்கலாமே. பழனிசாமிக்கு வர்றது அது ட்ரெடிஷனல் கூட்டம், ஸ்டாலினுக்கு வர்றது ட்ரெடிஷனல் கூட்டம், இது ரசிகர் கூட்டம். இந்த அடிப்படை வித்தியாசம் தெரியாதா போலீஸுக்கு? ஏதோ போலீஸ் மேல தப்பே இல்ல. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்து இந்த ஸ்டாம்பீட் நடந்தா இதே மாதிரி இல்லைங்க, அவர் மேல ஒண்ணு தப்பு இல்லைங்க, எந்த தவறும் இல்லைங்க, இது வந்து அவங்களா அப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசுறீங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், ஆம்புலன்ஸ் வழக்குல எடப்பாடி பழனிசாமி மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா சார்? விஜய் மேல போட சொல்லுங்க சார், அரசியல் ஒத்துக்கிறேன். புஷி மேல போடுறாரா, ஆனந்த் மேல போடுறாங்களா, மத்தவங்க பேர்ல போடுறாங்களா? விஜய் மேல போட சொல்லுங்க, அவர்தான் காரணம் கருத்தா? விஜய் இந்த குற்றச்சாட்டை திரு எடப்பாடியே வைக்கல, நீங்க சுக்கிறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல, விஜய் மீது எஃப்ஐஆர் போடணும்னு அவர் கோரிக்கை வைக்கல. நீங்க நான் கேட்கறதுக்கு எடப்பாடி அவரோட நீங்க முடிச்சு போடல, வேற எந்த தலைவருமே வைக்கலன்ற நான் கேட்கிறேன் சார். திமுக அரசியல் பண்ணல, நீங்க எடப்பாடி பழனிசாமி மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் வழக்குல விஜய் மேல தப்புன்னு எஃப்ஐஆர் போடுங்க. அதை விட்டுட்டு அந்த மணிகண்டன் சொல்றது சரிதான். அதாவது எஃப்ஐஆர் போடலாம், தவறு கிடையாது. ஆனா அந்த ஷாருக்கான் வழக்குல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணியும் பயன் இல்லாம போயிடுச்சு. அது சிக்கல் என்னன்னா, மென்சரியா இல்லாம கிரிமினல் நெக்லிஜென்ஸ் நிக்காதுங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப 41 பேர் பலியானதுக்கு யாருக்குமே பொறுப்பு இல்லைன்னு அப்படி போயிட முடியுமா? அது எங்க ஃபிக்ஸ் ஆக வேண்டியிருக்கும்? 41 பேர் பலியானதுக்கு நம்ம எல்லாரும் தாங்க பொறுப்பு, நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. விஜய் முதன்மை பொறுப்புன்னா நான் அதுல மறுக்கவே இல்லை, நான் நேற்றுக்கே அதான் சொன்னேன், எல்லோருடைய பொறுப்பும் இருக்குங்கிறதா அதை பார்க்க வேண்டியிருக்கு. முதன்மை பொறுப்பு எங்க செய்து மக்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க ஏன் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு உண்மையிலே எனக்கு புரியல. வெறுமனே ஸ்டாரை பாக்குறதுல என்னங்க இருக்கு? எத்தனை வருஷம் தாண்டி வந்துட்டோங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எந்த காலத்துல ஸ்டார் வேல்யூ இருந்தது? ரொம்ப பழைய காலத்துல இருந்த வேல்யூ. ஏங்க நான் சிவாஜியோட வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. இந்த 88 அவரு தமிழக முன்னேற்ற முன்னணி, அவர் வந்து 10 நிமிஷம் முந்தையே போயிருவாரு. ஸ்டேஜ் மீட்டிங் தான் எல்லாமே, ஆனா வண்டியோட சேர்ந்து எல்லாரும் போவாங்க தான். ஸ்டேஜ் மீட்டிங் 10 நிமிஷம் முந்தையே போயிருவாரு. அப்ப இவருக்கு அந்த அடிப்படையான ஒரு அந்த இங்கிதம் கூட இல்லையே. பேசலாம் சார், உங்க நிறைவு கருத்து கோட்டீஸ்வரன். அதாவது விஜய் அவர்கள் பாவம், விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. அதை தாண்டி 41 பேர் இறந்துருக்காங்க. கல்வி உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாரிவேந்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால மிச்சம் இருக்கிற அந்த 41 குடும்பத்துக்கு, ஏன்னா தாவேக்கா வந்து இன்னும் கரூரில் களத்துக்கு போகல, அதனால மற்ற கட்சிக்காரர்களோ செல்வந்தர்களோ இல்லை தொழிலதிபர்களோ அந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் தத்தெடுத்து, அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் அடிபட்டு இன்னும் 40 பேர். விஜயம் சொல்லியிருக்காரு 20 லட்சம் கொடுக்கும் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை எண்ணட்டும் எண்ணாம போட்டோம், அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு மக்களை போய் சந்திக்காம. அவர் போலனாலும் அட்லீஸ்ட் புசி ஆனந்த் அமைச்சிருக்கலாம், இல்லை ஆதவர்ஜுனா யாரோ ஒருத்தர் ஒரு 10 பேர் அமைச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கவங்களுக்காச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு 2 அட்டெண்டர் போட்டு தாவேக்கால இருந்து போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஏதோ பிரெட் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு பிளாங்கெட் வாங்கி கொடுக்குறது, ஏதோ ஒரு உதவி பண்ணோம்.